இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி கொத்து தாங்க வச்சுருந்தேன். நார்மலா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா, இத மாரி ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பன்னு தோசையோட சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். தக்காளி கொத்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் வத்தல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெங்காய வத்தல் ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுமான்னு சொன்னாங்க. அதனால அதே ஸ்நாக்ஸுக்கு கேட்டாங்க, வச்சு குடுத்தாச்சு. லஞ்சுக்கு மிளகு சாதமும், அதுக்கு டேஸ்ட்டா இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி கொத்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. பூண்டு, வெங்காயம்லாம் தூக்கலா போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு சாதத்துக்கு கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு தாளிச்சுட்டு, பூண்டு, வெங்காயமும் ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி வேக வச்சு இறக்கிக்கோங்க. காரத்துக்கு நான் பெப்பர் மட்டும் தான் சேர்க்கிறேன். பெப்பர் சேர்க்கறதுனால உங்களுக்கு வயித்து புண்ணுக்கும் நல்லது. பூண்டு சாதம் வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளவே நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறமும் நெய் போட்டு கிண்டி இறக்குனா கம்ம கம்ம பூண்டு சாதம் ரெடி. கண்டிப்பா உங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இத குடுத்து அனுப்புங்க. இது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும், கெட்சப்பும் தான் வச்சு குடுத்தேன். கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா வரும். இதே மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்போர்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க.